Hi friends, welcome back to my channel. இது நான் ரசம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். முட்டை அவியல். இத தான் நம்ம இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது வந்து நீங்க ஒயிட் ரைஸ், ரசம், சாம்பார் சாதம் இது கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா உளுந்தஞ்சோறு கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க இன்னைக்கு இதை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு அரை கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 4 சின்ன வெங்காயம், அப்புறமா அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். காரத்துக்கு நீங்கள் உங்களுக்கு இன்னும் காரம் வேணுன்னா இன்னும் நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மிளகாய் தூளும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு சுற்றுனா போதும். இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான முட்டை, நான் இன்றைக்கி 4 முட்டை வேக வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்தாப்புல தான் நான் தேங்காய் மசாலாவும் அரைச்சிருக்கேன். முட்டை நல்லா வெந்துடுச்சு. அப்புறமா நம்ம ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிக்கணும், இல்லைன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் கடுகு வெடிக்கிறது வரை வெயிட் பண்ணுங்கள். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் மசாலா, அந்த மசாலாவை நம்ம இதில் போட்டுடலாம். போட்டு அதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்ப வதக்கெல்லாம் வேண்டாம். அதை லைட்டாக ஒரு கிளறி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவில் உள்ள ரா ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஒரு நான் இப்போ அரை கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணி விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற எக்கை, முட்டையை இந்த மாதிரி 2ஆக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். இது வந்து குழம்பு இல்லை, இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், அவியல் மாதிரி இருக்கும். உதிரி உதிரியாக வரணும். அந்த மசாலா நல்ல ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த எக்கை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி இதையும் ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே போட்டுடலாம். ரொம்ப கிளறாதீங்க, அப்போ முட்டை அந்த மஞ்சள் கருவெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால நம்ம அப்படி லைட்டாக அப்படியே வேக விட்டுடலாம். இது வந்து அந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த தண்ணி ரெடியூஸ் ஆகிறது வரைக்கும் நம்ம இதை போட்டிருக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கடைசியாக ஆட் பண்ணணும். பாருங்கள், இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி வத்துறது வரைக்கும் நம்ம வந்து இதை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டேஸ்டியான ஒரு சைட் டிஷ்ஷு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை அவியல் வந்து உளுந்தஞ்சோறு கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை சாதத்து கூட ரசம் போட்டு அது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் மெயினாக உளுந்தஞ்சோறு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thanks for watching. Bye friends.